ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சஞ்சய் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க, பல மாவட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில அதாவது கும்பகோணத்துல இருந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த ரியாலிட்டியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அழுந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பேக்ரவுண்ட் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜட்ஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது செலக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சரிகமபால நிறைய டேலண்டான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா காம்படிஷன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யாரை தான் செலக்ட் பண்ணலாம், யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. எல்லாருமே சூப்பராக பாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி மெகா ஆடிஷனாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி போன வாரம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த வாரம் அதுக்கான கன்விஷனும் நடந்துதான் இருக்கு. கிட்டத்தட்ட செலக்ஷன் ப்ராசஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 20+ 30+ வருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இன்னும் யார் யார் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை வேற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.